எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்டில் இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான். இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹீ இஸ் நாட் அ கே. விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீயோட தற்போதைய நிலைமை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட இந்த நிலைமை தான் இப்ப மக்கள் மத்தியில பேசும் பொருளாக இருக்கு. ஸ்ரீ பாத்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ் மூலமா தான் சினிமா துறையில அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து வழக்கு எண் 18/9, வில்லம்பு, மாநகரம், ஓனாயும் ஆட்டுக்கொட்டியும் மாதிரியான படங்கள்ல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. கடைசியா 2023 இருகப்பற்ற படத்துல நடிச்சிருந்தாரு. மேலும் ஸ்ரீ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1லயும் கண்டஸ்டண்டா போயிருந்தாரு. ஆனா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால இவரால் ஷோல கண்டினியூ பண்ண முடியல. சில நாட்களே பிக் பாஸ் விட்டு வெளியேறிட்டாருன்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில சமீபத்தில் ஸ்ரீ பாத்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வராரு. இப்ப இந்த வீடியோஸ் தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஓட்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி? அட உங்க வீட்ல பார்ட்டி. வேர் இஸ் த பார்ட்டி? அட அம்மா வீட்ல பார்ட்டி. உடல் ரொம்பவே மெலிஞ்சு போய் ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகியிருக்காரு. இது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதை பார்த்த பலரும் ஸ்ட்ரீக் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, இவர் போதைக்கு அடிமையாயிட்டாரு, இவர் கேயா மாறிட்டாரு, இவர் டிப்ரெஷன்ல இருக்கிறதால மனநிலை சரியில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் தன்னோட அடுத்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இப்படி பண்றாருன்ற மாதிரி பல காரணங்களை சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த காரணங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாம இருந்த நிலையில நடிகர் ஸ்ரீயோட கனா காணும் காலங்கள் ஃப்ரெண்டு டோட்டின்றவங்க பாத்தீங்கன்னா இதை பத்தின உண்மையை சொல்லி ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆடியோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில பேர் நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க, அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்று தான். அவன் இருக்கிற லொக்கேஷன், அவனை ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கணும். அவனோட ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதில்ல. அவனோட நம்பர்ஸ், இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரிலி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். இன்னொரு நம்பர் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன். ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான். எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியலை. அவனோட பேரண்ட்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கான விருப்பம், நேரம் ரெண்டும் இல்லை. இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹீ இஸ் நாட் அ கே. கேயாக இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி, அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is not gay or he is not part of LGBTQ community. He is not in Pattaya. He is not lady boy. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அகெயின் இது அவனோட இன்னொரு படத்துக்கான, இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது. இது அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான். அவனுடைய மனநிலைமை சரியில்லை. மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படி தான் மென்டல் இல்னஸும் அப்படி தான் எல்லோரும் பார்க்கணும். நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அவனால்
அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை, தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியாக கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்காக க்ரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ், அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது. அதனால் தயவு செய்து ப்ளீஸ் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதிலிருந்து ஒரு முடிஞ்சதுன்னா அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்துருக்குறீங்க அப்படி சொன்னால் என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்கள் போடுங்க. அதிலிருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியும். இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கிறான், தனிமையில் இருந்திருக்கிறான், நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட, அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட. அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும். அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது. ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரக். அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க. அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. லாஸ்ட்டாக அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் நாட் இன்டு சச் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் ஸ்டஃப். சொல்லப்போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி ஹீ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ். அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட்டட் கை. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன். சிரித்து சந்தோஷமாக உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன், சரிங்களா? பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான். அவனை யாரும் தயவு செய்து மாக் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ. இதிலிருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேனே ஒழிய இதிலேருந்து டேக் பண்ணி இதிலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டூப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ். மேலும் இதை பற்றி கணக்கானம் காலங்கள் இர்ஃபான் என்ன சொல்லியிருக்காருன்னா, மென்டல் ஹெல்த் பற்றின புரிதல் இல்லாமல் மக்கள் இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணுறதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குன்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸ்ரீயோட இந்த நிலைமை சீக்கிரமாகவே சரியாகணும்னு பலரும் பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.